திருவண்ணாமலையில் நடந்த ஏடிஎம் கொள்ளை தொடர்பான தற்போதைய செய்தி ஒன்றை பார்க்கிறோம். அந்த ஏடிஎம் கொள்ளை என்பது தமிழ்நாடு முழுக்க மிகுந்த கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு செய்தியாக மாறியது. டிஜிபி சைலேந்திர பாபு நேரடியாக அது குறித்த விசாரணைகளையும் முடுக்கிவிட்டிருக்கிறார். இந்த நிலையில கோகுல் நம்மோடு இணைகிறார். கோகுல், இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் குறித்த அடுத்தடுத்த தகவல்கள் கிடைத்திருக்கிறதா? இன்வெஸ்டிகேஷன்ல என்ன கூடுதலான தகவல் கிடைச்சிருக்கு? நிச்சயமாக திருவண்ணாமலையில் நேற்று முன்தினம் இரவு 4 ஏடிஎம்ல தொடர்ந்து சுமார் 75 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் அந்த விசாரணையில் தொடர்ந்து புதிய தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த ஏடிஎம்ஐ பொறுத்தளவு அந்த ஏடிஎம்ஐ நன்றாக தொழில்நுட்பம் தெரிந்த மெக்கானிக்கல் தான் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற தகவல் நேற்று வெளியாகியது. அதே போல இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் டாடோ சுமோ என்ற வகை காரை பயன்படுத்தியதாக நேற்றைய தினம் போலீசார் தெரிவிச்சிருந்தாங்க. அந்த வாகனத்துடைய எண் போலியானது என்பது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழகம் முழுவதுமே வாகன சோதனையில் தொடர்ந்து போலீசார் ஈடுபட்டு வர்றாங்க. குறிப்பாக ஆந்திர எல்லை பகுதியில் இந்த கொள்ளையர்கள் தப்பிச் சென்றிருக்கலாம் என்ற அடிப்படையில் அந்த எல்லையோரம் முழுவதுமே காவல்துறை முடக்கிவிட்டு அங்க வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதுமே தீவிர கண்காணிப்பில் காவல்துறை ஈடுபட்டு வர்றாங்க. தற்போது இருக்கக்கூடிய தகவலின்படி அவர்கள் பயன்படுத்திய வாகனம் என்பது ஒரு போலி எண் கொண்ட வாகனத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதே போல ஜவாது மலைத்தொடர் பகுதியில் இந்த கொள்ளையர்கள் பதுங்கியிருக்கலாம் என்ற ஒரு தகவல் காவல்துறைக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அங்க 3 தனிப்படை போலீசார் தொடர்ச்சியாக அந்த மலைத்தொடர் முழுவதுமே இந்த கொள்ளையர்களை தீவிரமா தேடி வர்றாங்க. ஏற்கனவே ஆந்திராவுக்கு ஒரு தனிப்படை விரைந்திருக்கிறது. ஆந்திர போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு ஆந்திர போலீசாரும் இந்த கொள்ளை சம்பவம் குறித்து தீவிரமாக வாகன தணிக்கையில் தமிழகத்திலிருந்து வரக்கூடிய எல்லை பகுதியில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வராங்க. ஜவாது மலைத்தொடரில் கொள்ளையர்கள் பதுங்கியிருக்கலாம் என்ற ஒரு தகவலால் 3 தனிப்படை போலீசார் தனித்தனியாக துப்பாக்கியோடு அந்த கொள்ளை கும்பலை அந்த மலைத்தொடர் பகுதியில் தொடர்ச்சியாக தேடி வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏறக்குறைய காவல்துறை இந்த குற்றவாளிகளை பற்றிய துப்பு கிடைத்திருப்பதாகவும் அவர்களை பற்றிய விவரங்கள் சேகரிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் என்பது ஒரு பரபரப்பாகவே பார்க்கப்படுகிறது. ஏறக்குறைய 4 ஏடிஎம்களில் தொடர்ச்சியாக கொலை சம்பவத்தை நடத்தியிருக்கிறார்கள். இந்த ஏடிஎம்ஐ பற்றி தொழில்நுட்பம் தெரிந்த ஒரு மெக்கானிக்கு தான் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற தகவலும் நேற்றைய தினம் காவல்துறை தெரிவிச்சிருக்காங்க. ஏனென்றால் அந்த அலாரத்தை அடிக்க விடாமல் செயலிழக்க வைத்திருக்கிறார்கள். இது போன்ற துணிகரமாக ஏடிஎம்ல உடைத்து வெல்டிங் மூலம் ஏடிஎம் மிஷின்களை உடைக்கக்கூடிய தொழில்நுட்பம் அவர்களுக்கு தான் தெரிந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கிறாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் என்பது